பைபிள் எல்லோரும் படிங்க. அது ஒரு அன்பின் தேன் கூடு. படிச்சு பார்த்தா தானே தெரியுது. வாசிச்சுதான் பார்ப்போமே. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எப்படி பைபிளை ஈஸியாக படிப்பதுன்ற 2வது பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 நீங்கள் பார்க்காம இருந்தால் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் அதை பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோவுக்கு நீங்கள் அநேகம் பேர் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தீங்க. அதற்காக ஆண்டவருக்குள் நான் நன்றியாக இருக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களை பைபிள் படிக்கும்படியாக அதிகமாக உற்சாகப்படுத்தும். நீங்கள் ஆரம்ப நிலையில் பைபிள் படிக்கிறவராக இருந்தால் இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கடைசியில் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய எளிய முறையை ஒன்று சொல்ல போகிறேன். கடைசி வரையிலும் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக நாம் பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் பைபிள் படிக்கணும். ஒரு 5 நிமிடங்கள், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும்னு பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலுக்காக நாம் 5 நிமிடங்கள் ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நாம் பைபிள் படிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜெபம் என்பதும் பைபிள் படிப்பதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகிற ஒரு காரியம். நீங்கள் நல்லா ஜெபிக்கணும்னா நிறைய பைபிள் படிங்க. நீங்கள் நிறைய பைபிள் படிக்கணும்னா நிறைய ஜெபிங்க. இது ரெண்டுமே 2 கைகளைப் போல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரண்டாவதாக, நீங்கள் பைபிள் படிக்கும்போது அங்குமா இங்குமா வாசிக்க வேண்டாம். முதலாவது ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வது தான் மிக 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 முக்கியம். அப்போ நீங்கள் எங்கேருந்து பைபிளை தொடங்கலான்னா, முதலாவது புதிய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் தொடங்குங்க. அதிலும் குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் கிறிஸ்து யார் என்று, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் யார் என்று உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிற புத்தகம்தான் யோவான் எழுதின சுவிசேஷம். அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் என்று நான் பார்ட் 3 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூன்றாவதா, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் மட்டும் வாசிங்க, அதுவே போதும். பார்ட் 1ல் நான் சொல்லியிருப்பேன், முதலாவது நாம் பைபிள் படிக்கிற பழக்கத்தை தான் உருவாக்கணும். எவ்வளோ படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எத்தனை அதிகாரம் படித்தோம், எவ்வளவு நேரம் படித்தோம், எத்தனை முறை படித்தோன்றது முக்கியம் இல்லை, நாம் வாசித்ததை எவ்வளோ கருத்தாக வாசித்தோன்றது தான் முக்கியம். அதனால் நீங்கள் ஒரு அதிகாரம் படித்தாலும் இல்லை அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தை, ஒரு சில வசனங்கள் படித்தாலும் அதை கருத்தாக வாசிங்க. அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பைபிள் படித்து முடிச்சிட்ட பிறகு என்ன படித்தேன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லக்கூடாது. அப்போது அந்த அளவுக்கு பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வாசிங்க. எதுவுமே அவசரப்படாதீங்க. பொறுமையாய் செய்வது தான் வெற்றியை தரும். நாலாவதாக, வாசித்த பிறகு இந்த 4 கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். முதல் கேள்வி, இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது? இந்த அதிகாரம் எனக்கு என்ன சொல்லித் தருகிறது? 2வது கேள்வி, இது தேவனை பற்றி எனக்கு என்ன கற்பிக்கிறது? தேவன் யார் என்பதை இந்த அதிகாரம் எனக்கு என்ன சொல்லுகிறது? 3வது கேள்வி, நான் என்னை மாற்றிக்கொள்ளும்படி என்னை வலியுறுத்துகிற வசனம் என்ன? என்னுடைய ஜீவியத்தை மாற்றும்படியாக என்னை உணர்த்துகிற வசனம் என்ன? 4வது கேள்வி, இன்று நான் எப்படி இந்த வசனத்தின்படி வாழ்வது என்ற கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த 4 கேள்வியோடு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வேதம் வாசிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக மாறிவிடும். 5வதாக, தினமும் ஜெபத்துடன் உங்களுடைய வேத வாசிப்பை முடியுங்கள். துவக்கத்தில் 5 நிமிடம் ஜெபித்தது போல பைபிள் படித்து முடித்த பிறகும் 5 நிமிடம் ஜெபியுங்கள். தேவன் உங்களுக்கு தந்த வேதத்திற்கு நன்றி சொல்லுங்கள். ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த வீடியோவை பார்த்தால் உங்களால் பைபிள் படிக்காமல் இருக்கவே முடியாது என்பதை குறித்து சீனாவில்
பைபிளுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம். அதை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்போ நமக்கு தேவன் கொடுத்த பைபிளுக்கு நாம் எவ்வளோ நன்றி செலுத்தணும். ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவர் உங்களை உணர்த்தின காரியங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லி, கர்த்தாவே இந்த வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து உங்கள் வேத வாசிப்பை முடியுங்கள். அது மட்டுமல்லாமல் 30 நாட்களுக்கு எப்படி பைபிள் படிக்கலாம் என்கிறதான ஒரு சிறிய அட்டவணையையும் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கிறேன். அதையும் பாருங்கள். நான் கடைசியாய் உங்களிடத்தில் ஒரு முக்கியமான ஆலோசனையை சொல்லப் போகிறேன். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய பார்வையே மாற்றும். வேதாகமத்தை ஒரு புத்தகமாக மட்டுமல்லாமல் ஆண்டவர் உங்களோடு பேசும் இனிமையான, சுவாரஸ்யமான, நட்புக்குள்ளான ஒரு விஷயமாக பாருங்கள். எல்லாம் உடனே புரியவில்லை என்றாலும் தொடர்ந்து படிப்பதை விட்டுவிடாதிருங்கள். புரியவில்லையே என்று கவலைப்படாதிருங்கள். வாசிக்கும்போது தேவன் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று உணர்ந்து படியுங்கள். உங்கள் அன்பு நேசர் உங்களோடு பேசும் இனிமையான வேலையாக உங்கள் வேத வாசிப்பை மாற்றும்படியாக எல்லா காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு அனுதினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிர்ணயித்து அந்த நேரத்தில் வேதத்தை வாசியுங்கள். மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவதை உங்களால் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய சேனலில் இன்றைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்துவிட்டார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் உங்களுடைய ஆதரவும் தான் அதற்கு காரணம். நம்முடைய சேனலை ஆரம்பித்து 15 நாட்கள் தான் ஆகிறது. ஒரு மாதம் கூட இன்னும் ஆகவில்லை. ஆனால் 1000 வாட்ச் ஹவர்ஸுக்கு மேலேயும் 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மிகவும் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து பைபிள் படியுங்கள். பைபிள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முறை இந்த 5 காரியத்தையும் சிறிய தொகுப்பாக பார்த்து விடலாமா? தினந்தோறும் பைபிள் படிப்பதற்கு முன்பாக 5 நிமிடம் ஜெபிங்க. 2வதா, குறிப்பிட்ட நீங்கள் வாசிக்கணும்னு நிர்ணயித்து வைத்த அதிகாரத்தை வாசிங்க. ஒரு முக்கியமான வசனத்தை தனியாக ஒரு நோட்டில் எழுதி வைங்க. 4வதா, இன்று அந்த வசனத்தின்படி வாழ தீர்மானம் பண்ணிக்கோங்க. 5வதா, இறுதியில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜபத்தை முடித்து வேத வாசிப்பை நிறைவு செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜபம் செய்வோமா? அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் வேதத்தை எப்படி வாசிக்கலாம் என்று எளிமையான முறைகளை கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் வேதத்தின் மேல் ஒரு பிரியத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வேதத்தை மேன்மையாக எண்ண உதவி செய்யும். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தருளும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவான பாத்திரங்களாக உம்முடைய வேத வசனங்கள் எங்களை மாற்றட்டும். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.